நல்லா இருக்கு. கரெக்டுக்கு ஊற்ற தேய்ச்சி குளிக்க வெளியில் போடா என்ன பண்ணி வீணாக்குற. கேரட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். பழமையில் வந்து கேரட் சம்பல், கேரட் பால் கறி இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இது வந்து ஒரு இனிப்பான கேரட் அல்வா செய்ய போகிறோம். என்னென்னு செய்கிறேன்றதை இப்போ பார்ப்போம் வாங்க. கேரட்டை வந்து வடிவாக கழுவி தோல் எல்லாத்தையும் சீவி போட்டு கழுவிட்டோம். இப்போ இதை வந்து நல்ல சின்னனாக துருவினம் என்றால் தான் எங்களுக்கு அல்வாவில் வந்து கடிபடாமல், பெரிய பெரிய துண்டாக கடிபடாமல் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். கேரட்டை வந்து துருவைக்கில் இந்த அளவில் துருவினம்னா தான் எங்களுக்கு வந்து அல்வா வந்து நல்ல ஒரு பதத்தில் வரும். இல்லைன்னா பெரிய பெரிய துண்டாக இருந்து அது புரும்பாக வந்து கடிபட்டு கொண்டு இருக்கும். ஏலக்காய் வறுக்க போகிறோம். இப்போ வந்து ஏலக்காய் வந்து வறுபட்டுட்டுது. இதை நாங்கள் இப்போ பொடியாக்கி எடுக்க போகிறோம், தூளாக்க போகிறோம். கஜுவை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு நெய்யை விடுவோம். நெய்யில் வந்து கஜுவை போட்டு வறுப்போம். இதுதான் உங்களை சுட்ட கஜு. கஜு வந்து இதே மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் படிவாக வறுக்கணும். கஜு வந்து பொன்னிறமாக வறுவட்டா பிறகு முந்திரிய வத்திலையும் இதோட சேர்த்தோம்னா சரி. ப்ளம்ஸ் வந்து வடிவாக பொரிஞ்ச உடனே இறக்கணும்னா ஓகே. கஜு வறுத்த நெய்யுக்குள்ளேயே நாங்கள் துருவி வச்சுக்கிற கேரட்டை வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். கேரட் வந்து கொஞ்சம் வேகிறது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா கேரட் வந்து வேகமாக வேகிடும். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். மூடி விட்டால் வடிவா கேரட் வந்து அவிஞ்சிடும். நாங்கள் தண்ணி வந்து விட்டாலுமே கேரட்டில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து தான் கேரட் அவிய போகுது.
அப்போ ஆக கணக்காக தண்ணி வந்து விட்டுறக்கூடாது. கேரட் வந்து நல்லா வெந்துட்டுது. இப்போ இதோட ஒரு 5 லிட்டர் பால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ சீனி போட போகிறோம். நல்லா இறுகி கொண்டு வருகிறது. அளவான நெருப்பில் வச்சு தொடர்ந்து ராகுல் கிண்டி கொண்டிருக்கிறார். இப்போ எங்களோட அல்வா வந்து பதத்துக்கு வந்துட்டுது. கஜுவும் முந்திரிய வத்தலும் போட போகிறோம். வறுத்து வச்சுருந்த நாங்கள் அதைத்தான் இப்போ போட போகிறோம். ஏலக்காய் பொடி, ஓகே. நாங்கள் இப்போ வந்து கரட் அல்வா செய்து முடிச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கரட் அல்வா சாப்பிட்றேன். நான் ஃபஸ்ட் டைம். உண்மையிலேயே நெய் வாசத்தோட நல்லா இருக்குது. உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கேள்விப்பட்டுக்கிறேன், இது வரைக்கும் சாப்பிட்றது இல்லை. கேசரி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டே இருக்குது. கலரும் வந்து கேசரி கலரில் இருக்கிறதால கேசரி மாதிரி தான் இருக்குது பார்க்க. டேஸ்ட் வந்து சீரியஸாக வித்தியாசமாக இருக்குது. மற்றது கரட்டோட ஃப்ளேவரும் அந்த அந்த கரட்டோட வாசமும் வந்து கணக்காக இல்லை. அதில் அந்த பச்சை மணமெல்லாம் போயிட்டுது. கரட் போட்ட மாதிரியே தெரியல. நெய்யும் என்னது கஜுவும் சேர்ந்து தண்டைக்குள்ள உண்மையிலே நல்லா இருக்குது. பெரும்பாலும் இந்த சின்னாக்கள் வந்து பெரும்பாலும் கரெக்ட் அதில் சாப்பிட மாட்டேன். இப்படி செய்து கொடுத்தா கரெக்டாக தெரியாமல் சாப்பிடுவாங்க. உண்மையில் வந்து பெரிய வேலையும் இல்லை, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான். எல்லாருமே செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. நீங்கள் தார ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது நாங்கள் தெரிஞ்சு கொள்கிற விஷயமா இருக்கும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கூட வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க.